வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ தான் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 69 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 140 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு இண்டெக்ஸ் லெவல்ல ஏற்படல. ஆனா, ஸ்டாக் லெவல்ல பார்க்கும்போது பல பங்குகளும் இன்னைக்கு டேல கரெக்ஷன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு டேல கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1% வரைக்கான சரிவு என்னோட போர்ட்ஃபோலியோல ஏற்பட்டிருக்கு. பல லார்ஜ் கேப் பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு செல்லிங் பிரஷர தான் இப்ப வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பல செக்டார் பங்குகள் உதாரணத்துக்கு பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் எடுத்துக்கலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில பவர் செக்டார் பார்க்கும்போதும் இப்போ ரீசென்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நெறைய பங்குகள சொல்லலாம். மோஸ்ட்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவல்ல நம்ம பார்க்கும்போது ஒரு செல்லிங் பிரஷர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. பட் நிஃப்டி 50 மட்டும் எப்படியோ தாங்கி புடிச்சிருக்கு. ஸோ சில முன்னணி நிறுவனங்கள் ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க் அப்படின்ட்டு இன்னும் சில பங்குகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கண்ணுல பட்ட பங்குகள். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படியோ தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டிய பெருசா விட மாட்டிக்கிறாங்க. ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டுட்டு இருக்கு. பொன்னான வாய்ப்பு நம்ம மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்ல. ஸோ அத எப்படி பிளான் பண்ணி அத நம்ம வசமாக்க போறோம் அப்படிங்கிறதுல தான் வித்தையே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பக்காவா வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. இதுதான் டைம். இந்த டைம நம்ம டெஃபினட்டா மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது பவர் செக்டார் நிறுவனங்கள் ஸோ இப்போ பிரஷர வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாடா பவர் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 350 அந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கு. லாஸ்ட்டா ஒரு 330 கிட்டலாம் போச்சு. இப்போ 350 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான சரிவு டாடா பவர்ல ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, ஸோ சிங்கப்பூர்ல ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. சிங்கப்பூர் இந்த நீதிமன்றத்தில கேஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, டாடா பவர் தோத்துட்டாங்க. ஸோ இதனால என்ன ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $490 மில்லியன் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு வந்து இவங்க தர வேண்டியது இருக்கு. ஸோ அது போக 2020 நவம்பர்லேருந்து ஒரு 6% இந்த பணத்துக்கு எவ்வளோக்கு $490 மில்லியன் 6% வரைக்கான ஒரு வட்டிய வந்து பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய பின்னடைவு பார்த்தீங்கன்னா, டாடா பவர் நிறுவனத்துக்கு இன்றைய தினத்தில குடுத்திருக்கு. ஸோ என்ன இது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப பழைய கேஸ் தான். ஸோ இந்த நிறுவனமும் சரி, இவங்க இவங்க முன்னாடி ஒரு கேஸ் போட்ட நிறுவனமும் சரி, கூட்டாண்மையில ரஷ்யால இருந்து சில கனிம பொருட்கள் எடுப்பதற்கான இதுல இருந்தாங்க. பட் அந்த கூட்டாண்மை முறிவடைஞ்சிருச்சு. ஸோ அதில நடைபெற்ற பஞ்சாயத்து காரணமா ஸோ இந்த கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இதில இப்போ டாடா பவருக்கு எதிரா தீர்ப்பும் வந்திருக்கு. பட் டாடா பவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 28 நாள்ல மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி மேல்முறையீடு பண்ணி ஸோ அந்த கேஸ் இன்னும் இழுக்குது அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனை வந்து தள்ளி போடப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததுன்னா தப்பிக்கலாம். இன்கேஸ் வரலன்னா, பெரிய அளவுக்கான பணத்த அந்த நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அது நிதி ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது, ஸோ ஃபினான்ஷியலா பார்க்கும்போது டாடா பவருக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா 4000 கோடி, 5000 கோடி ஒரு வருட ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா, டாடா பவர் அப்படியே தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஸோ இது ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, டாடா பவர் நிறுவனத்தில டெஃபினட்டா ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதனால இன்னைக்கு டேல டாடா பவர போட்டு அடி பொளந்திருக்காங்க. ஸோ இந்த பொளக்குறது தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி. ஸோ என்டிபிசியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சு இப்போ ரூ. 330 கீழ வந்துருச்சு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒருக்கா வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் இந்த 330ங்கிற ஒரு லெவல்ல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல என்டிபிசி வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஃபர்தரா ஒரு டிப் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நான் வந்து பார்க்க போறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஸோ நான் இத வந்து ஒரு 170, 180 அந்த ரேஞ்ச்ல வாங்குனேன். அதுக்கப்புறம் திரும்ப 330ல வாங்குனேன். 300ல வாங்குனேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவு ஏற்பட்டு 300க்கு கீழ லைட்டா பார்த்தீங்கன்னா, டச் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணுச்சு. இப்ப அகைன் பார்த்தீங்கன்னா, 330க்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சான்ஸா தான் என்டிபிசி வந்து இருக்கு. ஸோ என்டிபிசி பற்றியும் பல நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இத பற்றி நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கு. அதிலயும் மாற்று கருத்து இல்ல. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணீங்க. ஒரு நல்ல ஒரு முடிவு உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஜி பவர் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ சிஜி பவர் மட்டும் இல்ல. சிஜி அதுக்கப்புறம் வெர்னோவா, ஹிட்டாச்சி போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. என்னதான்ப்பா காரணம்னு பார்த்தா, ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, சைனாவோட பவர் எக்யூப்மெண்ட்ஸ வந்து பேன் பண்றதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால
நம்ம ஊர் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவா வந்து மாறியிருக்கு. ஸோ ஏன் அப்டின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஊர் கம்பெனிஸ் இதே ஒரு காரணத்தினால கீழ விழுந்தது. நம்மளும் பேன் பண்ணியிருந்தோம் அவங்கள. பட் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டா வந்து இந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணணும்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கம்பெனிஸ திரும்பவும் உள் நுழையிறதுக்கு நம்ம அனுமதி குடுத்தோம். ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர் ஏற்பட்டது. இப்ப அதே கணக்கா தான் யுஎஸ்ஏலயும் வந்து நடக்குது. ஸோ இத காரணம் காட்டி இந்த பவர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நிலைக்குமான்னு பார்க்கணும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களா வந்து இருக்கு. அத நம்ம கண்டிப்பா மறக்கக்கூடாது. ஸோ இது பக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது Zydus இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ என்ன காரணம்னா, ஒரு புரோக்கரேஜ் ஃபிர்ம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பங்கும் இப்போ ஒரு நல்ல ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் ஃபார்மா நம்ம பலமுறை பேசிட்டோம். இன்னும் நான் இன்னும் தனியா ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணல. பட் ஃபார்மா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச்ல ரொம்ப வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு இடமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது பக்கமெல்லாம் டெஃபினட்டா நான் தல வச்சு படுக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கு இந்த நிறுவனம். பட் இருந்தாலும் இந்த நிறுவனத்தின் பின்னாடி இப்ப போறதெல்லாம் ஆபத்து. அடுத்தது லூபின். ஸோ வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது இதுவும் ரொம்ப பெட்டரா தெரியலாம். ஆனா, ஸோ இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடியதுலருந்து 10% ஸோ 30% கிட்ட பண்றாங்க. அது 20%ஆ குறையும் அப்படின்ட்டு புரோக்கரேஜ் ஃபிர்ம் சிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனால டார்கெட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பீக் வேல்யூவேஷன்ல இருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணி, இப்போ ஒரு அண்டர் வேல்யூவான ஒரு பங்கா மாறியிருக்கு. ஆனா, பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேபி இவங்க சொல்ற மாரி மார்ஜின்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னா, திரும்ப வேல்யூவேஷன் எல்லாம் காணாம போயிரும். ஆல்ரெடி இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்த ஒரு ஃபார்மா பங்கு. ஸோ ஃபார்மா பொறுத்தவரைக்கி அங்கங்க தான் சான்ஸ் இருக்கு. அதுவும் சரியான இடத்துல கரெக்ட்டா பிளான் பண்ணி பிக்கப் பண்ணலன்னா, நம்ம மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அடுத்தது இந்த கோல்ட் லோன் பங்குகள் இன்னைக்கு டேல ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. ஸோ மணப்புரம், அதுக்கப்புறம் முத்தூட் போன்ற பங்குகள் எல்லாம் இறங்கியிருக்கு. மணப்புரம் ஒரு 5% வரைக்கான சரிவெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கு. ரீசன் பார்க்கும்போது வெறும் ப்ராஃபிட் புக்கிங் தான். கோல்டுல பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப்லாம் இன்னைக்கு டேல ஏற்படல. ஸோ கோல்டு பார்க்கும்போது சரிவு அடைஞ்சிருக்கு. ரொம்ப பெருசாலாம் வந்து சரிவடையல. பட் இருந்தாலும் இறங்குவதற்கான காரணம் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசனா வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குஜராத் சாரி காட்ரேஜ் கன்சியூமர். ஸோ இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 450 கோடி மதிப்பிலான ஒரு ஒரு புது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஏசியாலேயே பெரிய ஒரு சோப் ஃபேக்டரியா இருக்கும் அப்டின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 4000 சோப்பு கிட்ட வந்து இந்த இடத்துல பண்ண முடியும் அப்படிங்கிற மாரியும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது காட்ரேஜ் கன்சியூமர பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அனைத்து எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பிரஷர தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதில இந்த நிறுவனமும் விதிவிலக்கு இல்ல. இவ்வளோ நல்ல செய்தி குடுத்தும் கூட இன்னைக்கு இந்த பங்கு ஒரு செல் ஆஃப் ஒரு சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா சரியட்டும். சரிஞ்சா தான் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்ல என்ன ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா, செக்டார் வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்பட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஐடி செக்டார்ல சான்ஸ் ஏற்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டார்லயும் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு செக்டார் கிடைக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல சில இடத்துல சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி செக்டார் வைஸ் நமக்கு ஒரு வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்கு. ஸோ எல்லா ஒண்ணு நம்ம இந்த இடிஎஃப் மூலியமா கூட செக்டார வந்து கையகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இதில சில நிறுவனங்கள் தான் வேணும் அப்படின்னு நினைச்சாலும், ஸ்டாக் வைஸ்ல நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டாக் வைஸ்ல நம்ம போகும்போது அதிக பணம் தேவைப்படும். பட் செக்டார்க்கு இடிஎஃப் வைஸ்ல நம்ம போம்போது, ஒரு பெட்டரான ஒரு ஓரளவு நல்ல அமௌண்ட்டோடவே நம்ம இந்த இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துலலாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வழியில தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். எவ்வளோ நாள் இதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு டைம் ஏற்படும் அப்படின்ட்டு நமக்கு சுத்தமா வந்து தெரியல. பட் காத்திருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ டெஃபினட்டா காத்திருக்காம எதுவும் வந்து கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரெடியா வந்து இருப்போம். ஸோ எவ்வளோ நாள் வேணா ஏற்படலாம். மேபி ஒரு 2 வருடம், இல்ல ஒரு 3 வருட பீரியட் கூட ஏற்படலாம். பட் அதுக்கு நம்ம கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். இப்படிங்கிறதுக்குள்ள 2 வருடங்கள் காணாம போயிரும். நல்ல நிறுவனத்த நல்ல விலையில நம்ம வாங்குனோம்னா, கண்டிப்பா அது ஏமாற்றாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம பொறுமையா வந்து இருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இந்த ஐஆர்சிடிசி அண்ட் பால்மர் லாரி 2யும் வந்து மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கவர்ன்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜிங் மூலியமா
ஏர் டிக்கெட்டிங் பிஸ்னஸை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பால்மர் லாரி இந்த பங்கெல்லாம் நான் வந்து செக்கே பண்ணதில்லை. ஸோ இந்த நிறுவனத்தோட ஒரு 25% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டிக்கெட்டிங் பிஸ்னஸ் மூலிமா தான் வருது அப்படின்ட்டுலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எதுவும் உறுதியான ஒரு செய்தி கிடையாது. மேபி பண்ணுனாங்கன்னா அந்த டைமில் நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட வந்து டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி. ஸோ ஒரு 6000 கோடி வரைக்கான முதலீடு பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஜி நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோ யூடியூப் சேனல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காரை தான் நேற்று கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. எந்த புது கார் வந்தாலும் இப்படி தான் போய் கவர் பண்ணுவாங்க. ஸோ 2 கார் இருக்குது. ஒன்று ஈவி, ஒன்று பிஹெச்இவி. ஸோ ஒரு சில இதில் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த பிஹெச்இவி அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஓவராலாக அவங்க கிளைம் பண்ணுறது 1100 கிலோமீட்டர் தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ 1100 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 52 லிட்டர் வரைக்கான டேங்க் இருக்குது. ஸோ ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கான மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் எனக்கு சரியான டீட்டெயில் தெரியல இந்த எம்ஜியோட ஹாக் பிஹெச்இவியை பொறுத்த வரைக்கும். ஸோ வரட்டும். விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 25 லேக்ஸ் கிட்ட வந்து போட்டிருக்காங்க பிஹெச்இவியை பொறுத்த வரைக்கும். ஈவி பொறுத்த வரைக்கும் ஒரு 19 லட்சம் கிட்ட இருக்குது. ஸோ இது இந்த எக்ஸ்இவி ஸோ அந்த ஒரு 9S அந்த பெரிய ஒரு கார் இருக்குமே அந்த காருக்கு ஒரே விலையில தான் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்இவியை தான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லுக் வைஸ் பார்க்கும்போது மகேந்திராவோடது கொஞ்சம் டாப் நாச்சாக வந்து இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ எம்ஜி பிஹெச்இவி பார்க்கும்போது பெட்டர் லுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ விலை 25 லட்சத்துக்கிட்ட இருக்குது. ஸோ எப்படி மக்கள் இதை விரும்புவாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எம்ஜி எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் வந்து விற்றுட்ருப்பான். இந்த டைம் கொஞ்சம் ப்ரைஸை வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனோவா போன்ற கார்கள் கூட போட்டி போடுற மாதிரியும் ஓரளவு ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரியும், ஏன்னா அங்கே சார்ஜும் பண்ணிக்கலாம்ல. ஸோ ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரானுங்க. இது எப்படி ஹிட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இதுதான் இந்தியாவோட காருன்னு நினைக்கிறேன் பிஹெச்இவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எம்ஜி தான் வந்து இப்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் பல ப்ராடக்ட்ஸை வந்து இது அந்த நேம் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் இருக்காங்கங்கிறத நம்ம இதன் மூலிமா புரிஞ்சுக்கலாம். ஸோ இவனும் வேகமாக வளர்ந்துருவான் போல். அவ்வளோ ஸ்பீடாக தான் போகிறான். எல்லாம் பார்த்திங்கன்னா சைனா கார் கம்பெனிஸோட ஒரு கூட்டாண்மையை ஏற்படுத்தி தான் இந்த அளவுக்கான ஒரு வேகத்தை ஜேஎஸ்டபிள்யூ வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சைனாவோட ஒரு ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். பட் ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப விலை வச்சானுங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி சூழ்நிலையோடு பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.